Hi students, welcome to Udomax. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th physics கான சென்டம் பிளான் and average students வந்து எப்படி டாப் ஸ்கோரர் ஆகிறது அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் தான் இது. ஸோ இதை வந்து நான் ஒரே டேபிள்ல போட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஏன்னா நிறைய பசங்க வந்து சென்டம் ஸ்கோரருக்கான பிளானையும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளானையும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனி கேட்டகரியில் படிக்கணும், சென்டம் ஸ்கோரர் வந்து எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ அதனால நான் எல்லா மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து சென்டம் பிளான் தனியாக கொடுத்துருக்கேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பிளான் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ரெண்டு பேரும் மிங்கிள் பண்ணி படிக்க முடியாது. ஸோ அவங்கவுங்களோட கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களோட பெஸ்ட் ஸ்கோர் வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்ல டாப் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கான அனாலிசிஸ் வீடியோ தான் இது. ஸோ வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட 1 மார்க்ஸ்க்கு நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்க சென்டம் ஸ்கோரர்ஸ் வந்து புக் பேக் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புக் பேக் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ புக் பேக்லேருந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 11 to 12 மோரோவர் 13, 14 கூட கேட்கலாம். பட் புக் பேக் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 11 to 12 வந்து கம்பல்சரி மார்க்ஸ் வந்து கவர் ஆயிரும். அண்ட் சென்டம் ஸ்கோரர்ஸ் வந்து கண்டிப்பாக இன்டீரியர் பார்க்கணும். ஸோ இன்டீரியர் கொஸ்டின் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஃபாலோ ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தான் சென்டம் ஸ்கோரர்ஸ் வந்து எல்லா 1 மார்க்ஸும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற சான்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க, டெஃபினிஷன் அண்ட் 5 மார்க்ஸோட டெஃபினிஷன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். அதோட வேல்யூஸ் வந்து சில இதில் கேட்டிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கொஞ்சம் அகைன் அதில் இருக்க க்ரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதில் இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸையும் வந்து நீங்கள் கவர் பண்ணிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் 1 மார்க்ஸில் சென்டம் ஸ்கோரர்ஸ் எல்லா 1 மார்க்கும் அட்டன் பண்ணுற சான்ஸ் இருக்கும். அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் புக் பேக்கில் இருக்க எல்லாத்தையும் மட்டும் பார்த்துருங்க. அண்ட் அகெயின் அதை வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து எதுலேயும் வந்து நீங்கள் மார்க் வந்து மிஸ் பண்ணாமல் எடுக்கலாம். அண்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்க்கு வந்து ஒரே பேட்டர்ன் தான். ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும்னா சென்டம் ஸ்கோரர்ஸ் வந்து எல்லா சாப்டரில் இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து பார்க்கணும். அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2லேருந்து பார்க்கணும். ஏன்னா வால்யூம் 1லேருந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, வால்யூம் 2லேருந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கம்பல்சரியாக ஒரு கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் ரிலேட்டடாக தான் இருக்கும். அது ஏதோ வால்யூம் 1லேருந்து வரலாம், வால்யூம் 2லேருந்து வரலாம். 2 மார்க்கில் வால்யூம் 1ல் கேட்டாங்கன்னா 3 மார்க்கில் வால்யூம் 2ல் கேட்பாங்க. ஸோ இப்படி வந்து உல்டா பண்ணியும் கேட்கலாம். ஸோ அதனால் சென்டம் ஸ்கோரர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லா 2 மார்க்ஸ் எல்லா 3 மார்க்ஸும் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து சாப்டர் வைஸ் வந்து கவர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 7 சாப்டர்ஸ் அது எந்த ஆப்ஷனும் கொடுக்காம படிங்க. ஸோ ஆப்ஷன் கொடுக்காம படிச்சிங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து கேட்குறது வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு டிப்பு தான் நான் வந்து சென்டம் ஸ்கோரர்ஸ்க்கு சொல்கிறது. அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களால் எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஸோ நிறைய இருக்க மாதிரி இருக்கும், படித்ததெல்லாம் வந்து மறந்துடும், அகைன் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் 7 சாப்டர்ஸ். ஸோ என்ன பண்ணணும், 7 சாப்டர்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஸோ எந்த ஆப்ஷனும் கொடுக்காம அதில் இருக்க 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் மோஸ்ட்டாக வந்து புக் பேக்லேருந்து தான் கவர் பண்ணுறாங்க. இன்டீரியர் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 1 வந்து இன்டீரியர் கொஸ்டினாக கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ 9 கொஸ்டின்ஸில் உங்களுக்கு வந்து 7 தியரி பேஸ்டாக இருக்கும். ஸோ 7ல் 1 கேட்டுட்டாலும் 6 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக புக் பேக் தான். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 சாப்டர்ஸ் பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். கம்பல்சரி வந்து உங்களுக்கு கவர் ஆகாது. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் அதர் சாப்டர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து அகெயின் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 7 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்காம ஃபுல்லாக படிக்கணும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக எல்லா 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அண்ட் என்னென்ன சாப்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும், அது மஸ்ட். ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். அண்ட் செகண்ட் வால்யூமில் இருக்க 9th சாப்டர் அண்ட் 8th சாப்டர் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஸோ அதனால் நீங்கள் வந்து 9 and 8 எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி இல்லை நான் வேறு காம்பினேஷனில் படிக்கிறதுனால நீங்கள் படிக்கலாம். ஸோ எனி 7 சாப்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ 11th சாப்டர்லேருந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் கேட்குறது இல்லை, 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான் வருது. பட் கேட்கும் போது உங்களுக்கு வந்து 9 சாப்டர்ஸ்லேருந்து தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவுட் ஆஃப் 11ல் வந்து ஏதாவது 2 சாப்டர் வந்து ஆப்ஷனில் விட்டுருவாங்க. ஸோ 2 விட்டுட்டாலும் உங்களுக்கு 9 கொஸ்டின்ஸ் தான், 9 சாப்டர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது 9ல் வந்து அந்த அகெயின் வந்து 2 சாப்டர்ஸ் வந்து நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அந்த 2 சாப்டர்லேருந்து உங்களுக்கு தியரி கவர் ஆகாது. ஸோ பேலன்ஸ் இருக்க 7 சாப்டர்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு தியரி கவர் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் 7 சாப்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து 2 மார்க்ஸ்
அண்ட் 3 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ நான் வால்யூம் 2ல் நிறைய படிச்சிருக்கேன், ஸோ வால்யூம் 2ல் எனக்கு நிறைய தெரியும்னா ஸோ நீங்கள் அந்த காம்பினேஷனே போகலாம். பட் நீங்கள் எடுக்கிற சாப்டரை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா 2 மார்க் எல்லா 3 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட்டாக அவங்களோட 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் வந்து சென்டம் ஸ்கோரர்ஸ் வந்து எல்லா சாப்டர்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்தவரையும் மோஸ்ட்டாக வந்து புக் பேக் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேயே நிறைய கவர் ஆயிடும். ஸோ இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு செட் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது, ஸோ 25, 30 மினிமம் ஸோ 50 வரையும் இருக்கும் ஸோ கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் 5 மார்க்ஸ்க்கு வந்து எந்த பயமும் இல்லாமல் போகலாம். அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வால்யூம் 1 வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ வால்யூம் 1 வந்து நீங்கள் எந்த ஆப்ஷனும் கொடுக்காம ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் கவர் பண்ணாதான் வந்து நீங்கள் டாப் ஸ்கோரர் ஆக முடியும். ஸோ நீங்கள் எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணுற சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கும். அண்ட் வால்யூம் 2 பொறுத்தவரையும் 6, 9, 8 ஸோ அது வந்து கொஞ்சம் 9th சாப்டர் கொஞ்சம் நல்லா பாருங்கள். நியூக்ளியர் ரியாக்டர் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பாருங்கள். அண்ட் மைக்ரோஸ்கோப்பு ஸோ அதில் ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லா 5 மார்க்ஸும் அட்டன் பண்ணுற சான்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ எய்தர் வந்து உங்களுக்கு வால்யூம் 1 வால்யூம் 2 காம்பினேஷனில் 5 மார்க் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வால்யூம் 1 கம்பைன் பண்ணி கேட்கலாம் ஒரு 3 கொஸ்டின்ஸ். அப்புறம் லாஸ்ட் 2 கொஸ்டின் வந்து வால்யூம் 2 கம்பைன் பண்ணி கேட்டுடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு மினிமம் 3 மேக்ஸிமம் 4 to 5 வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற சான்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிப் தான். சென்டம் ஸ்கோரர்ஸ் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ சென்டம் ஸ்கோரர்ஸ்க்கு வந்து நான் செப்பரேட்டாக மேக்ஸ்க்கும் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் சரி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சென்டம் ஸ்கோரர்ஸ்க்கு அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து சென்டம் எந்த ஆப்ஷன் கொடுக்காம படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து 60+ ஸ்கோர் பண்ணுற சான்ஸ் நிறைய இருக்குது. உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. கொஞ்சம் நீங்கள் பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். அண்ட் மோரோவர் நீங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ அப்படி அதையும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்களும் வந்து ஒரு டாப் ஸ்கோரர் ஆகலாம். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.